ஒரு 2 லட்ச ரூபாய் பட்ஜெட்ல ஒரு யூஸ்ட் கார் வாங்கலாம்னு சொல்லி நீங்க யோசிச்சிட்டு இருக்கீங்களா? இப்போ புது காரோட விலைலாம் அதிகமாயிருச்சு. யூஸ்ட்லயே வந்து ஒரு நல்ல கண்டிஷனா இருக்க கார் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கீங்களா? இப்போலாம் யூஸ்ட் கார் வாங்குறதுக்கே பயமா இருக்கு. ஏன்னா இப்போ அந்த கார் வாங்கிட்டு அந்த கார் எதுவும் ப்ராப்ளம் பண்ணுதோ இல்லை பிடிக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு தரமான சொல்யூஷன் சொல்றேன். மக்களே, நம்ம Cars24 கோயம்புத்தூர் வந்திருக்கோம். இது வந்து ஒரு யூஸ்ட் கார் ஹப் அப்படின்னு சொல்லலாம். ஹப் அப்படின்றது வந்து 150க்கும் மேற்பட்ட கார் ஒரே இடத்துல இருக்கும். அதனால தான் அது ஹப்னு சொல்றோம். இன்னைக்கு வந்து இங்கே Cars24 கோயம்புத்தூர்ல என்னென்ன பட்ஜெட்ல என்னென்ன காசு இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். நீங்க யாரும் யூஸ்ட் கார் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் யூஸ்ட் கார் வாங்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இங்கே என்னென்ன காசு இருக்கு அப்படின்றத 1 by 1 டீட்டெயிலாக உங்களுக்கு காமிக்கிறேன். யூஸ்ட் கார்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 லேக்லேருந்து கார்ஸ் கிடைக்கும். இங்கே Cars24ல வந்து 2.5 lakhs ஸ்டார்டிங் ப்ரைஸ். அதுலேருந்து 5.5 lakhs வரைக்கும் ஹேட்ச்பேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதிகமான மக்கள் தேடுறது வந்து இந்த லோ பட்ஜெட் யூஸ்ட் கார்ஸ் தான் தேடுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பட்ஜெட் ரேஞ்சில் Cars24ல எத்தனை காசு இருக்குது, என்னென்ன காசு இருக்குன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஹியூண்டேயோட இயான் இருக்குது. இது ஒரு மினி ஹேட்ச்பேக், அந்த 2.5 லட்ச ரூபா பட்ஜெட் ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கார். அதுக்கப்புறம் ஹியூண்டேயோட சாண்ட்ரோ இருக்குது. இது வந்து ரீசெண்டாக டிஸ்கன்யூ ஆகும்போது வந்த மாடல். ஸோ அந்த மாடல் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிராண்ட் ஐட்டன் நியாஸ் இருக்குது. நியாஸ் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் வெர்ஷன் இது இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கிராண்ட் ஐட்டன் நியாஸ், அது டர்போ வெர்ஷனு. அதே மாதிரி இன்னொரு டர்போ வெர்ஷனும் இருக்குது. இன்னொரு கிராண்ட் ஐட்டன் நியாஸ், மொத்தம் 5 கிராண்ட் ஐட்டன் நியாஸ் இந்த இடத்துல இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பட்ஜெட்டில் ஒரு ஹேட்ச்பேக் பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, கிராண்ட் ஐட்டன் நியாஸ் நல்லா இருக்குது, இந்த 5 கார் இருக்குது, 5 காரில் உங்களுக்கு ஒரு காரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ்ட் கார்ஸில் இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது Cars24ன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இன்னொரு சாண்ட்ரோ, இந்த கலர் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு மாதிரி க்ரீன், ஃப்ளோரசன்ட் க்ரீன் சொல்லலாம். ரொம்ப ஃப்ளோரசண்டாக இல்லை, ஒரு மாதிரி சட்டிலான க்ரீனாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் கிராண்ட் ஐட்டன் நியாஸ், இது ப்ரீவியஸ் வெர்ஷன். ஸோ இது கொஞ்சம் பெருசாக இருக்கும் சைஸில். நீங்கள் கொஞ்சம் ஒரு பெரிய கார் பார்க்குறீங்க, 5 பேர் போகிற மாதிரி ஒரு கார் பார்க்குறீங்கன்னா இந்த காரை செக் பண்ணி பாருங்கள் பட்ஜெட்டில். அதுக்கப்புறம் இன்னொரு சாண்ட்ரோ, இது புறமே ஹியூண்டே லைன் அப்னு சொல்லலாம். இன்னொரு கிராண்ட் ஐட்டன் இங்கே இருக்குது. அதே மாதிரி ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கான ஹியூண்டே i20, இது வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன், பழைய வெர்ஷன். அதே மாதிரி இன்னொரு i20 இருக்குது, ஒயிட் கலர் ஆப்ஷன், இது டாப் ஸ்பெக் வேரியன்ட்டு. சாண்ட்ரோ ப்ளூ கலரில் ஆட்டோமேட்டிக் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஆட்டோமேட்டிக் காசு எதுவும் பார்க்குறீங்க பட்ஜெட்டில் அப்படின்னா இந்த காரை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் i20லே இன்னும் 2 i20, இது டாப் ஸ்பெக்கு. அதுக்கப்புறம் இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு டாப் அண்ட் ரேஞ்சில் இருக்க ஒரு கார். கண்டிஷன் வந்து பயங்கரமாக இருக்குன்னு சொல்லலாம் 2 காருமே. அதுக்கப்புறம் இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன் i20, இப்போ ஃபேஸ் லிஃப்ட் வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி இருக்க மாடல் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது, பிளாக் கலர். இது ரீசன்ட் மாடல்னால கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு புது மாடலும் இருக்குது, பழைய மாடல் i20 இருக்குது. i20ல அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் i20 வாங்கலாம்னு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 கார் கிட்ட இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கு, பெட்ரோல் வேணுமா, டீசல் வேணுமா, ஆட்டோமேட்டிக் வேணுமா, மேனுவல் வேணுமா, இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட 10 கார் இருக்கும் போல். இங்கே ஒரு i20 இருக்குது. அதுக்கப்புறம் கிளான்ஸா, புது கிளான்ஸா இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யாரும் இப்போ இருக்க புது கார் மாதிரியே ஒரு கார் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த கிளான்ஸாவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒயிட் கலரில் மதுரை வண்டி, இது வேறு லெவல். ஒரு சின்ன ஃபேமிலி கம்மியான பட்ஜெட்டில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த காரை தாராளமாக பார்க்கலாம். ரெனோ குவிட் இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் 10வது i20 இங்கே இருக்குது. பட்ஜெட்டில் கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு i20 வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாடலை பாருங்கள், இது கொஞ்சம் ப்ரீவியஸ் மாடல். அதுக்கப்புறம் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த குவிட்டை பார்க்கலாம், இது கொஞ்சம் ப்ரீவியஸ் மாடல். அதுக்கப்புறம் 2 ரெட் கலர் போலோ இருக்குது. போலோ ஃபேன்ஸ் வந்து ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க Volkswagen போலோ இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோன்னு சொல்லி. இங்கே இருக்குது, பயங்கரமான கண்டிஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் இது டீசல் போலோ TDI, 2 காரோட கண்டிஷனுமே நல்லா இருக்குது. நீங்கள் Volkswagen போலோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிசானோட க்யூட்டான ஹேட்ச்பேக் நிசான் மைக்ரா, 2 கலர் வச்சிருக்காங்க, 2மே டிஃப்ரெண்டான கலர். இந்த பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த காரை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் Datsun, ஸோ Datsun Go Plus இங்கே இருக்குது. இது வந்து ஒரு 5 சீட்டர் கார், அதனால் லென்த்தாக இருக்கும், ஸ்பேஷியஸாக நினச்சிங்கன்னா இந்த காரை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் Datsun Redigo, ஒரு மினி ஹேட்ச்பேக். எனக்கு வந்து பட்ஜெட் கம்மியாக தான் இருக்குது, ஒரு சின்ன கார் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா இந்த காரை செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். அதுக்கப்புறம் ரெனோ குவிட் இருக்குது. நாங்கள் ஒரு குவிட் தான் சொல்லியிருந்தேன், இது 3வது குவிட், 4வது குவிட், 5வது குவிட், 5 குவிட் இருக்குது. இப்போ வந்து ரெனோ குவிட்டோட புது கார் ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. எனக்கு கம்மியான பட்ஜெட் தான் இருக்குது, பட் ரெனோ குவிட் தான் வேணும், ஆனால் புது காரோட ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். 5 குவிட் இருக்குது. 5 குவிட்டில் உங்களுக்கு எந்த குவிட் பிடிச்சிருக்கோ நீங்கள் பார்த்து சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கனால Cars24 ஸ்பெஷல்னு சொல்லலாம். பிகாஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஒரு மாடலை மட்டும் பார்க்க வேண்டியதில்லை, நிறைய மாடல் இருக்குது, எதனாலும் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் Datsun Go Plus இருக்குது. அண்ட் ஜாப்பனீஸ் ஹேட்ச்பேக் ஹோண்டா பிரியோ, ஒரு க்யூட்டான ஹேட்ச்பேக்னு சொல்லலாம். ஒரு மினி கார் பார்க்குறீங்க அப்படின்னா ஹோண்டா மாதிரி பிராண்டில் கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த 2 மாடல் இருக்குது. அது கொஞ்சம் ப்ரீவியஸ் மாடல், இது கொஞ்சம் ரீசன்ட் மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஹோண்டா ஜாஸ், இங்கே 2 ஜாஸ் இருக்குது. இது வந்து ப்ரீமியம் ஹேட்ச்பேக்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இது லாஸ்ட்டாக டிஸ்கன்யூவும் அந்த மாடல், அந்த மாடல் இருக்குது. அண்ட் ஃபைனலாக இன்னொரு ஜாஸும் இங்கே இருக்குது.
அதனால் 3 ஜாஸ் இருக்குது. பலினோ, கிளான்ஸா எல்லாம் அந்த லைனில் நிறைய இருக்குது. எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2.5 லட்ச ரூபாலேருந்து 5.5 லட்ச ரூபா பட்ஜெட்டில் வந்து ஹேட்ச்பேக் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா Cars24 செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிறைய கார்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து நம்ம செடான்ஸ் பார்ப்போம். இப்போ செடான் மார்க்கெட் வந்து எங்கேயோ போனாலும் பட் செடான் லவ்வர்ஸ், செடான் கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்கீங்க. அடுவங்க செடானில் யூஸ்டு கார்ஸ் இங்கே Cars24 என்னென்ன இருக்குது அப்படின்றத ஒன் பை ஒன் பார்ப்போம். செடான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா Cars24 7 லட்ச ரூபாவில் ஸ்டார்ட் ஆகுது. 7 to 10 லட்ச ரூபா வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இப்போ புதுசாக வந்து அமேஸ் ஃபேஸ் லிஃப்ட் வெர்ஷன் இங்கே அவைலபிளாக இருக்குது. 1, 2 அதுக்கப்புறம் பழைய அமேஸ் இங்கே 2 அவைலபிளாக இருக்குது. வேறு லெவல். நீங்கள் யாரும் பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா பழைய அமேஸ் பாருங்கள். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் ரீசன் மாடலாக புது அமேஸோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது, டேக்ஸ்லாம் கூட இருக்குது. பட் ஆனால் எனக்கு புது அமேஸ் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே 2 மாடல் இருக்குங்க. நீ தாராளமாக செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஹோண்டாவோட ஃபேமஸ் கார், ஃபேமஸ் செடான் ஹோண்டா சிட்டி 1, 2 and 3 மூணுமே ஆல்மோஸ்ட் டாப் ஸ்பெக் வேரியன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் ஹோண்டா சிட்டி பார்க்குறீங்க அப்படின்னா இங்கே 3 சிட்டி அவைலபிளாக இருக்குது. 3 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்க முடியும். சுசுகியோட ப்ரீமியம் சுசுகி சியாஸ் 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி 5 சியாஸ், மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ், மல்டிபிள் இன்ஜின் ஆப்ஷன்ஸ், மல்டிபிள் டிரான்ஸ்மிஷன் செட்டப்பு. இந்த மாதிரி நீங்கள் ஒரு புது கார் உங்களுக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூஸ்டு காரும் அந்த மாதிரி வாங்க முடியும். Cars24 5 கார் இருக்குது. இப்போ சியாஸ் பார்க்குறீங்க, ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கார் பார்க்குறீங்கன்னா இந்த செடான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சுசுகி டிசைர் ரீசன்ட் மாடல், ப்ரீவியஸ் மாடலும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபைனலாக ஸ்கோடாவோட ரேப்பிட் ரேர் ஃபைண்டிங்ஸ் 1, 2, 3 ரேப்பிட் இருக்குது. நீங்கள் யாரும் ரேப்பிட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலாக Volkswagenோட வென்டோ இங்கே அவைலபிளாக இருக்குது. சேம் பிளாட்ஃபார்மில் பில்டான கார். பழைய ஜெர்மன் குவாலிட்டி எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கார்லாம் உங்களுக்கு சூப்பர் ஆப்ஷனாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், ஹேட்ச்பேக்ஸ் லிஸ்ட் இன்னும் முடியலை. எஸ்ப்ரெஸோ இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஆல்டோ K10 இங்கே இருக்குது. ஆல்டோ 800 இங்கே இருக்குது. 3 ஆல்டோ 800 இருக்குது. நீங்கள் வந்து பட்ஜெட்டில் கொஞ்சம் ரீசன்ட் மாடலாக, எனக்கு வந்து பெருசாக இருக்குன்னு அவசியம் இல்லை, பட் நான் கொடுக்குற காசுக்கு கொஞ்சம் ரீசன்ட் மாடலாக இருந்தால் ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆல்டோலாம் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் எஸ்ப்ரெஸோ இங்கே இன்னொன்று இருக்குது. இன்னொரு எஸ்ப்ரெஸோ இருக்குது. 3 எஸ்ப்ரெஸோ. அதுக்கப்புறம் செலீரியோ. ஆல்டோவுக்கு நெக்ஸ்ட் சைஸில் ஒரு கார் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா செலீரியோ நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாம் ப்ரீவியஸ் மாடல், ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், இப்போ இருக்க மாடல் கிடையாது. அதுக்கப்புறம் பழைய ஷிஃப்ட் DTIS அந்த இன்ஜின் இருக்க மாடல் ரேர். நிறைய பேர் என்கிட்ட கேட்டீங்க, அந்த கார் இங்கே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வேகனார், பழைய வேகனார். பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா Cars24 உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஹேட்ச்பேக்ஸ் மட்டுமே ஆல்மோஸ்ட் 100 கார்ஸ் கிட்ட இருக்குது. பாதி தான் காமிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் காமிக்கிறேன். அது போக இன்னும் நிறைய கார்ஸ் வச்சுருக்காங்க. அந்த வீடியோவில் காமிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து நேராக விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணும்போது உங்களால் எல்லா கார்ஸையும் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் ஷிஃப்ட், ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் ஷிஃப்ட் இருக்குது. ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கான பலினோ இருக்குது. அதுக்கப்புறம் செலீரியோ ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் இருக்குது. பலினோலே பழைய மாடல், ப்ரீவியஸ் மாடல் வந்து இங்கே 1 கிடையாது, 2 கிடையாது, 3 கிடையாது, 4 இந்த இடத்துல மட்டும். ஸோ இதுக்கு முன்னாடி அங்கே ஒன்று பார்த்தோம். ஸோ அதனால் திரும்ப அந்த பாயிண்ட் தான் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பலினோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க யூஸ்டு காரில். பலினோ வாங்கலாம்னா அங்கங்கே ஒரு பலினோ நீங்கள் போய் பார்க்குறது வேறு, ஒரே இடத்துல வந்து 5 பலினோ பார்க்குறது வேறு. ஸோ அதனால் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் ஒரு கார் பார்க்குறீங்க, இப்போ நான் காமிச்ச சியாஸ் பார்க்குறீங்க அப்படின்னா 5 காருக்கு நீங்கள் ஒரே இடத்துல செக் பண்ணிக்கலாம். இப்போ பலினோ பார்க்குறீங்கன்னா 5 காருக்கு ஒரே இடத்துல செக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் காமிக்கிறேன். டாடா ஆல்ட்ராஸ் வந்து இங்கே கிட்டத்தட்ட 9 ஆல்ட்ராஸ் இருக்குது. வாங்க பார்ப்போம். டாடா ஆல்ட்ராஸ் 1, டாடா ஆல்ட்ராஸ் 2, டாடா ஆல்ட்ராஸ் 3, டாடா ஆல்ட்ராஸ் 4, டாடா ஆல்ட்ராஸ் 5, சொல்லிக்கிட்டே போகலாம். 6, 7 டார்க் எடிஷன் தான் இருக்குது. 2 டார்க் எடிஷன் இருக்குது. அதுக்கப்புறம் 8 ப்ளூ கலரில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் ஃபைனலாக இருக்கிறது வந்து டிகார். கிட்டத்தட்ட 8 ஆல்ட்ராஸ் இருக்குது. இது ஒரு ஹியூஜான நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ ஆல்ட்ராஸ் பார்க்க போகிறீங்க, புது ஆல்ட்ராஸோட விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா ப்ரீஓன்ட் ஆல்ட்ராஸ் ஒன்று வாங்கலாம்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து எப்படின்னா 8 கார், மல்டிபிள் டிரான்ஸ்மிஷன்ஸ், மல்டிபிள் இன்ஜின் ஆப்ஷன்ஸ், மல்டிபிள் கலர்ஸ், மல்டிபிள் வேரியன்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் டியாகோ இங்கே இருக்குது. டிகாரும் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு டிகாரும் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து சப்காம்பேக்ட் செடான்னு சொல்லலாம். எல்லாமே ஆல்மோஸ்ட் டாப் ஸ்பெக் வேரியண்ட்டாக வச்சுருக்காங்க. ஹேட்ச்பேக்ஸாக இருக்கட்டும், செடானாக இருக்கட்டும், நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. அது போக இப்போ எஸ்யூவிஸ் வந்து பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து கார் வாங்கணும் அப்படின்னாலே எஸ்யூவி வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இங்கே Cars24 சின்ன எஸ்யூவிலேருந்து பெரிய எஸ்யூவி எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் காமிக்கிறேன். எஸ்யூவிஸ் அப்படின்னாலே நிறைய கார்ஸ் இருக்குது. இங்கே நம்ம கூட வந்து ஃபோர்ட் எக்கோஸ்போர்ட் இருக்குது. எக்கோஸ்போர்ட் 1 கிடையாது, 2 கிடையாது, 3 கிடையாது, 4 கிடையாது, 5 எக்கோஸ்போர்ட், மல்டிபிள் டிரான்ஸ்மிஷன்ஸ், மல்டிபிள் இன்ஜின் ஆப்ஷன்ஸ், மல்டிபிள் ஃபியூல் டைப்பு, மல்டிபிள் வேரியன்ட்ஸ். ரேர் ஃபைண்டிங்கான கார் நிறைய பேர் எக்கோஸ்போர்ட் தேடிட்டு இருக்கீங்க. 5 கார் இருக்குது. உங்களுக்கு எந்த கார் வேணுமோ நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள். ரெனோ டஸ்டர் இங்கே 1, 2 இருக்குது. 2 ரெனோ டஸ்டர் இருக்குது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இது டாப் ஸ்பெக் வேரியன்ட் ரேஞ்சில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். கண்டிஷன் பார்க்குறதுக்குமே நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒரு கார் காமிக்க போகிறேன். இது வந்து நிறைய பேர் தேடுறீங்க. பழைய கிரெட்டா, ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கிரெட்டா, அந்த கிரெட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா,
ஒரு கிரெட்டா இருக்குது. இது வந்து சென்னை ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள். ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் கியா சோனட், இங்கே 2 சோனட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் த கிரேட் எஸ்யூவி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த காரை சொல்லலாம். ஜீப் காம்பஸ் ஒன்றும் இல்லை, 2 காம்பஸ் இருக்குது. இது கிரே கலர் ஆப்ஷன், ரெட் கலர் ஆப்ஷன் ஒன்று அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 காம்பஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யாரும் ஜீப் காம்பஸ் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த காரை செக் பண்ணி பாருங்கள். பிகாஸ் அஃபோர்டபுளான காஸ்ட்டில் கிடைக்கும். இந்தியன் எஸ்யூவி டாடா நெக்ஸான், இது வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். ஸோ இதில் வந்து 3 கார் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பட்ஜெட்டில் ஒரு நெக்ஸான் பார்க்குறீங்கன்னா பழைய மாடல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் ஜென்ரேஷன் நெக்ஸானும் இங்கே 2 அவைலபிளாக இருக்குது. ஸோ டாட்டாவோட பிக் பாய் டாட்டா ஹேரியர் கசிரங்கா எடிஷன் அப்படின்னு சொல்லி இது ஆல்மோஸ்ட் ஒரு டாப் ஸ்பெக் வேரியன்ட். அந்த வேரியன்ட் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் பிரிஸா, மாருதி சுசுகியோட பிரிஸா ஒரு பெரிய எஸ்யூவி. சுசுகியில் யாரும் ஒரு எஸ்யூவி பார்க்குறீங்கன்னா அந்த காரை செக் பண்ணி பாருங்கள். அடுத்து டாட்டா பஞ்ச், இது புது காரே வந்து பட்ஜெட்டில் கிடைக்கும். இப்போ யூஸ்டு மார்க்கெட்டில் கிடைக்கும், இன்னும் பட்ஜெட்டில் உங்களுக்கு கிடைக்கும். பட்ஜெட்டில் ஒரு எஸ்யூவி பார்க்குறீங்கன்னா டாட்டா பஞ்ச் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்க போகிற கார் வந்து ஒரு பெரிய கார். அந்த கார் இங்கே அவைலபிளாக இருக்குது. எம்ஜியோட ஹெக்டர் அண்ட் ஹெக்டர் ப்ளஸ் 2 மாடல். இது ப்ரீவியஸ் ஜென்ரேஷன், அதுவும் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் தான். பிகாஸ் இப்போ புது ஜென்ரேஷன் அப்டேட் ஆயிடுச்சு. இங்கே 2 எம்ஜி ஹெக்டரும் அவைலபிளாக இருக்குது. எம்ஜி ஹெக்டர், ஜீப் காம்பஸ், டாட்டா ஹேரியர், இந்த மாதிரி பெரிய பெரிய எஸ்யூவிஸ் அவைலபிளாக இருக்குது. அதுவே பட்ஜெட்டில் பார்க்குறீங்கன்னா இயான், i20, சாண்ட்ரோ, கிராண்ட் இண்டியாஸ், இந்த மாதிரி சின்ன கார்ஸும் அவைலபிளாக இருக்குது, பெரிய கார்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா கார்ஸையும் நீங்கள் ஒரே இடத்துல பார்த்துக்க முடியும். எல்லாம் பார்த்துட்டோம், ஓகே நாங்கள் ஏன் காஸ் 24ல் கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வரலாம். காஸ் 24 வந்து ஃபாலோ பண்ணுற பாலிசிஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பாலிசி. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நீங்கள் ஒரு யூஸ்டு கார் வாங்குறீங்க, வாங்கிட்டு உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா 7 டேஸில் கார் ரீப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கான ஃபண்டை நீங்கள் வாங்கிட்டு போய்க்க முடியும், இல்லை வேறு காரும் வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி 7 டேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃபர் ஒன்று வச்சிருக்காங்க. ரெண்டாவது, எல்லா ஃபினான்ஸ் ஆப்ஷனுமே காஸ் 24ல் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் யூஸ்டு கார் ஃபினான்ஸில் தான் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மூணாவது, ஒரு கார் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா 140+ குவாலிட்டி செக் பாயிண்ட்ஸ் வச்சு செக் பண்ணி தான் அந்த கார் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட் ஃப்ரீ காசு தான் அவங்க வந்து இந்த ஹப்புக்கு கொண்டு வராங்க. அண்ட் ஃபைனலாக இந்த விஷயம் வந்து காஸ் 24ல் ரொம்பவே ஸ்பெஷல். நீங்கள் வாங்குற காருக்கு வந்து 1 மந்த் வாரண்டி கொடுக்குறாங்க. அது போக எக்ஸ்டெண்டட் வாரண்டி வேணும் அப்படின்னு நினச்சாலும் 1 இயருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஒரு சர்டன் அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வாங்குற காருக்கு தகுந்த மாதிரி ஒரு அமௌண்ட் கொடுத்து நீங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ அதிலே வந்து உங்களுக்கு லாங் டர்ம் சப்போர்ட்டும் காஸ் 24 பண்ணுறாங்க. ஸோ அது வாங்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காஸ் 24ல் ஸ்பெஷல். இப்போ நார்மலாக போய் ஒரு யூஸ்டு கார் வாங்குறதுக்கும் காஸ் 24ல் வாங்குறதுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ நீங்கள் என்ன பட்ஜெட்டில் என்ன யூஸ்டு கார் பார்க்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்த காசில் உங்களுக்கு எந்த கார் ஃபேவரட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஓவராலாகவே. ஸோ இந்த யூஸ்டு கார்ஸை பற்றி நீங்கள் எதாவது என்கொயரி பண்ணிச்சிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் டீல்ஸ் வந்து ஸ்க்ரீன்லேயே வரும், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதான் ஓவராலாகவே. இதோட இந்த வீடியோ கட் பண்ணுறோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் நெக்ஸ்ட் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், பை.